அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். நடந்தது நடந்து போச்சு. இனிமே அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இனிமே மேல் ஆக வேண்டியதை பாருங்க என்று காயத்ரி கூறிய போது அவள் பெற்றோர்கள் திகைத்தனர். என்ன திமிருடி உனக்கு? இது வாழ்க்கை பிரச்சனை. இதை போய் இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியுமா? சாதாரணமா எடுத்துக்காம என்ன பண்ண போறீங்க? உன்னை வெட்டி கூறு போடணும் போல தோணுதடி. அப்படி செஞ்சா நீங்க தான் ஜெயில்ல கம்பி எண்ணணும், களி திங்கணும். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிடும். என்ன திமிருடி? நான் உங்க மகளாச்சே. அவன் யாருன்னு சொல்லுடி. அவனை சும்மா விட மாட்டோம். அவன் யாருன்னு தெரிஞ்சாலும் உங்களால அவனை ஒன்னும் செய்ய முடியாது. சொல்ல போனா உங்க மேலேயே ஏதாவது பழி சுமத்தி உங்களையே ஜெயில்ல போடவும் தயங்க மாட்டான். அப்படிப்பட்டவனை உங்களால என்ன செய்ய முடியும்? அதை கேட்கிறதுனாலோ நான் சொல்றதுனாலோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப என்னதான் செய்யறது? டாக்டர்கிட்ட போய் களைச்சிட வேண்டியதுதான். அதுவும் முடியாது. ஏண்டி அப்படி சொல்ற? 5 மாதத்துக்கு மேலாச்சு. ஏண்டி இப்படி 5 மாசமா வளர விட்ட? அப்பவே எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றது தானே. நான் வேணும்னு தான் சொல்லல. என்னடி பெரிய குண்டை தூக்கி போடுற? உங்க வசதிக்கு உங்களால ஒரு நல்ல பையனா பார்த்து எனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. தாய்மை தாய்மைன்னு சொல்றாங்களே, அதை அனுபவித்து பார்க்கணும்னு ஒரு ஆசை மனதில் லேசா இருந்தது. அந்த நேரத்துல நான் விரும்பாமலேயே தப்ப முடியாமல் விபத்து மாதிரி இப்படி நேர்ந்து போச்சு. அவங்க கல்யாணமாகி பல வருஷங்களாகியும் குழந்தை பிறக்காம கோயில் குளம்னு அலையிறாங்க. அவங்க கிட்ட பிறக்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்க கற்பழிக்கப்படுற அவளை பெண்களுக்கு மட்டும் உடனே கருத்தரிச்சிடுறது. எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது. நாமும் ஒரு தாயாகி தாய்மைனா என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அதனால குழந்தையை பெற்று நானே வளர்க்க போகிறேன். தந்தை இல்லாவிட்டால் என்ன? தாய் தான் நான் இருக்கிறேனே, அது போதாதா? பசுமாடுதான் தன் கன்றுக்குட்டிக்கு பால் கொடுத்து வளர்க்குதே தவிர கன்றுக்குட்டிக்கும் அதன் தந்தையான காளை மாட்டுக்கும் சம்பந்தமே இல்லையே. அது போலத்தான் நானும். அது மாடுடி, நம்ம மனுஷங்களாச்சே. இப்போ மாடே பரவாயில்லை, மனுஷங்க அவ்வளவு மோசம். நீ ஒரு பொம்பளையான்னு சந்தேகமா இருக்கு. நிச்சயம் நீ எங்க மகளா இருக்க முடியாது. நான் பெற்ற குழந்தையை ஆஸ்பத்திரியிலேயே யாரோ மாட்டி கொடுத்துட்டாங்களோன்னு சந்தேகமா தான் இருக்குடி. நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் விரும்பாமலேயே ஒரு உயிர் எனக்குள்ள உண்டாயிடுச்சு. அதை பெற்று வளர்க்கிறது தான் என் கடமை. அதை அழிக்க நினைக்கிறது மாபெரும் பாவம்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகாம குழந்தை பெற்றுக்கிறது பாவம் இல்லையா? கல்யாணம்னா என்ன? கழுத்துல ஒரு தாலி கயிறு, அவ்வளவுதானே. நீயே என் கழுத்துல ஒரு தாலியை கட்டினா நானும் கல்யாணம் ஆனவதான். புருஷன் யார் எங்கேன்னு கேட்டா விட்டுட்டு ஓடிட்டான்னு சொல்லிட்டா தீர்ந்து போச்சு. இன்னும் 5 மாதம் சுமந்து குழந்தையை பெற்று வளர்க்கத்தான் போறேன். இதுதான் என் தீர்மானம். காயத்ரி உறுதியாக நின்றாள். அதற்கு மேல் அவள் பெற்றோர்கள் அவளை எதுவும் சொல்ல விரும்பவில்லை. காயத்ரி வழக்கம் போல் தான் வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள். கழுத்தில் புதிய மஞ்சள் கயிறு மின்னியது. வெறும் கயிறுதான், பொட்டு தங்கம் கிடையாது. எப்படி கல்யாணமாச்சு? எங்களுக்கு சொல்லவே இல்லையே என்று உடன் பணியாற்றியவர்கள் கேட்டபோது ஒரு புது கதையை சொன்னாள். எங்கள் பாட்டிக்கு 70 வயது. என் கல்யாணத்தை பார்த்தாதான் கண்ண மூடுவேன்னு அடம் பிடிச்சாங்க. முறைமாமனும் என்னை கட்டிக்க தயாராக இருந்தார். அதனால பாட்டிக்கு முன்னாலேயே தாலி கட்டிக்கிட்டோம். அதை பார்த்த சந்தோஷத்தில் பாட்டி மண்டைய போட்டுட்டாங்க. என் கல்யாணம் அவசர கல்யாணம், அவ்வளவுதான். கேட்டவர்களும் நம்பத்தானே வேண்டும். நம்பவில்லை என்றாலும் காயத்திற்கு அது பற்றி கவலை இல்லை. அம்மா, இன்னைக்கு பேப்பரை பாத்தியாமா? பார்த்துட்டு அப்படி என்னத்த புதுசா போட்டிருக்க போறான்? ஊர்ல இல்லாததையா போடுவான்? நடக்கிறதை தானே போடுவான். ஒரு தாய் தன் குழந்தையை வளர்க்க முடியாத சூழ்நிலையில் குழந்தையை குப்பை தொட்டியிலும் போடல, தொட்டில் குழந்தையாவும் ஆக்கல. குழந்தை இல்லாத ஒருத்தருக்கு அந்த குழந்தையை நல்ல விலைக்கு வித்துட்டாளாம்.
அது ஒன்னும் தப்பில்லையே, நல்ல காரியம்தானே. பெத்தவ கிட்ட வளர்ந்தா அதுவும் கஷ்டப்படணும். இப்ப வளர்ற இடத்துல நல்ல சௌகரியமா வளருமே. அதையே தான் நானும் செய்யலாம்னு முடிவு செய்திருக்கிறேன். என்னடி சொல்ற? நான் குழந்தையை பெற்றதும் வளர்க்கிறதும் கஷ்டம். வேலைக்கும் போகணும். நீங்களும் நிச்சயம் அந்த குழந்தையை வளர்க்க சம்மதிக்க மாட்டீங்க. நானும் 10 மாதம் சுமந்த வழியோட பெத்த அந்த குழந்தையை அனாதையாக்க விரும்பல. அதே சமயம் வளர்க்கிறதும் பிரச்சனைதான். அதை விட குழந்தை இல்லாம ஏங்குறவங்களுக்கு கொடுக்கறது தான் முடிவு செய்துட்டேன். சும்மா கொடுக்க மாட்டேன். இப்போ எதுக்குமே விலைன்னு ஆயிப்போச்சு. நானும் குழந்தையை நல்ல விலைக்குத்தான் கொடுப்பேன். இதுல குழந்தையின் நலமும் அடங்கி இருக்கு. ஏழையான என்கிட்ட குழந்தை வளர்ந்தா அதுவும் ஏழ்மையை தான் அனுபவிக்கணும். குழந்தை வசதியானவங்க கிட்ட போய் சேர்ந்தா குழந்தையும் கஷ்டப்படாம வசதியா வாழுமே. ஆக குழந்தையை வித்துடுறதா முடிவு செய்துட்ட, அப்படித்தானே? இந்த குழந்தை வியாபாரம் இந்த குழந்தையோட சரியா, இல்ல இது போலவே தொடருமா? அதை இப்ப சொல்ல முடியாது. போக போகத்தான் தெரியும். நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. உன்னை என் மகள்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்குடி. சொல்லாதீங்க. இவள் என் மகளே இல்லைன்னு சொல்லுங்க. அதை பற்றி நான் கவலையே படமாட்டேன். அதுதான் நீ சொல்லாமலேயே தெரிகிறதே. குழந்தையை விற்று கிடைக்க போற பணத்தை என்ன செய்ய போறேன்னு தெரியுமா? நீ என்ன வேணா செய்துக்க. எங்களுக்கு வேணாம் அந்த பாவ பணம். பணத்துல நல்ல பணம் பாவப்பட்ட பணம்னு இருக்கா என்ன? எல்லாம் ஒரே பணம் தானே. பேருதான் பலர் பலவிதமா சொல்றாங்க. பாடுபட்டு சம்பாதிச்ச பணம் கருப்பு பணம்னு நாம் தான் புது புது பேரா சுட்டுறோம். நமக்கு சொந்தமா வீடு வாசல்னு இல்லாம அல்லாடிட்டு இருக்கோம். குழந்தைய விட்டு வரப்போற காசுல எங்காவது இடம் வாங்கி சின்னதா ஓட்டு வீடு போட்டுட்டா வீட்டு பிரச்சனை தீர்ந்துடும். ஒரு பிரச்சனைனால இன்னொரு பிரச்சனை தீர்ந்தா சரி. ஊர் உலகத்துல குழந்தைங்க வளர்ந்து பெரியவனாகி சம்பாதிச்சுதான் அப்பா அம்மா கஷ்டத்தை தீர்ப்பாங்க. என் பையன் பிறக்க போவது உறுதியாக பையன்தான். பிறந்த குழந்தையா இருக்கும் போதே எனக்கு சம்பாதிச்சு கொடுத்து எல்லா கஷ்டத்தையும் தீர்த்திடுவான் என்று பெருமையாக கூறிக்கொண்டாள் காயத்ரி. போதும்டி, உன் பேச்சை கேட்கவே எங்களுக்கு பிடிக்கல. நான் பிடிச்சு எந்த காரியத்தையுமே செய்யறதில்ல. பிடிக்காமலேயே பல காரியங்களை செய்கிறோம். அதுல இதுவும் ஒன்று என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நான் மேற்கொண்டு நிறைய படிக்கணும். இன்னும் நல்ல வேலையில சேரணும். அதனால இந்த குழந்தைய வளர்க்க முடியாது. அதே சமயத்துல என் குழந்தை பணக்கார வீட்டுல நல்ல வசதியா வாழணும். நல்லா படிக்கணும். பெரிய இடத்து பிள்ளையா வளரணும். என்னிடம் வளர்ந்தால் அது நிச்சயம் சாத்தியமில்லை. எனவே குழந்தை தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துட விரும்புகிறேன். அதுக்கு சட்ட சிக்கலுக்கு இடமில்லாத வகையில் என் குழந்தையை கொடுக்க தயார் என்று முதலிலேயே சொல்லி வைத்து விட்டாள். அதன்படி குழந்தையை தங்கள் வாரிசாக ஏற்றுக்கொள்ள வந்தவர்களிடம் நிபந்தனையை சொல்லி அவர்களும் ஒப்புக்கொண்டனர். குழந்தை ஆனா பெண்ணா என்ற குழப்பம் எழுந்தபோது எதுவாக இருந்தாலும் கவலை இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட அந்த பிரச்சனையும் தீர்ந்தது. காயத்ரி துளி கூட வருத்தப்படாமல் மகிழ்ச்சியாகவே இருந்தாள். ஒரு பெண் முறைப்படி திருமணமாகி உண்டாகி இருக்கும் போது அது வளைகாப்பு சீமந்தம் என்று கொண்டாடப்படுகிறது. அதே செயல் திருமணம் ஆகாமல் நடக்கும்போது அவமானப்படத்தக்க செயலாகி விடுவதையும் நினைத்து பார்த்தாள். காயத்ரி நினைத்தபடி எல்லாம் நல்லபடியாகத்தான் நடந்தது. குழந்தையை பிரிய நேரும் போது காயத்ரி கண் கலங்கினாள் என்பது நிஜம். அவளை வாய்க்கு வந்தபடி திட்டிய காயத்ரியின் தாயை இப்போது தன் மகளை பாராட்டுகிறாள். இந்த உலகத்துல என் மகள் தைரியம் யாருக்கு வரும்? இந்த மாதிரி தப்பு தண்டா நடந்துட்டா உடனே களைச்சிட்டு திரியுறாங்க. இல்லை, ஒரு சிலர் தற்கொலையே செய்துக்கிறாங்க. என் மகள் தான் துணிந்து குழந்தையே பெத்துக்கிட்டாள். அதையும் அனாதையா குப்பை தொட்டியில வீசல, தொட்டில் குழந்தையாக்கிடலை. குழந்தை வேணும்னு தவம் கிடக்குறவங்களுக்கு கொடுத்துட்டா. அவளால நாங்க இப்ப சொந்த வீட்டுல வாழ்றோம். அது மட்டுமா, நான் மேல படிச்சு நல்ல வேலை பார்க்க போறேன்னு படிக்க ஆரம்பிச்சுட்டா. கற்பனையா ஒரு புருஷனை உண்டாக்கிக்கிட்டு கழுத்துல பொய்யா ஒரு தாலியோட பாதுகாப்பா தைரியமா இருக்கா. அவ சாமர்த்தியம் யாருக்கு வரும் என்று வாய் ஓயாமல் கண்டவர்களையும் நிறுத்தி கூறிக்கொண்டிருக்கிறாள். இக்கால இளைய தலைமுறை எதிலும் சோர்வடைவதில்லை, துவழ்வதில்லை, தோல்வியையும் வெற்றியாக்கி கொண்டு விடுகிறார்கள். நன்றி.
கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.